ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அண்ட் டின்னர் இதுக்கு இடைப்பட்ட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு நைட்டு சாப்பிட்ற டின்னருக்கும் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 to 12 ஹவர்ஸ் இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் பீரியடை பிரேக் பண்ணுறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸும் நான் சொல்லிடுறேன். நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற பழக்கம் இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. நம்ம ஃபஸ்ட்டு மீல் நம்ம பாடிக்கு எவ்வளோ எசென்ஷியல் கேட்டிங்கன்னா, நம்மளோட குளுக்கோஸ் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட மற்ற இன்னர் எனர்ஜிஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா லேட்டர் ஆன் ஏஜஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மெமரி லாஸ் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய மறக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த் டெபிலிட்டி, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, எப்பயுமே என்னால் ஆக்டிவாக இருக்க முடியும்.